ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது குகா இயக்கம். இந்த குகா இயக்கம் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து நடக்குது. ஆக்சுவலா இது சொல்ல போனா என்னன்னா ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் கூட நம்ம சொல்லலாம். 1842 72 வரைக்குமே. ஓகேங்களா. லைக் எப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூக ஜாதி பாகுபாடு எதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள் வந்து பண்றது, விதவை மறுமணங்கள் பண்றது. ஏன்னா அந்த காலத்துல அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா. கலப்பு திருமணம் இதெல்லாம் வந்து இப்பயும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது. பட் வந்து அப்போ வந்து ரொம்பவே வந்து இது எதிர்ப்பு மீறி பண்றது ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அப்ப இந்த குகா இயக்கம் பஞ்சாப்ல என்ன பண்றாங்கன்னா எப்ப 1840ல யாரோட தலைமைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பகவத் ஜவஹர்லால். ஓகேங்களா. இவரோட இதுலதான் வந்து இது பண்றாங்க. சரிங்களா. ஜியான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இவங்கதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது நம்ம கொஞ்சம் இந்த சைடு வந்து ராஜாராம், அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது எம்ஜி ரானடே, அப்புறம் பண்டர்கர், இது தனியா ஒரு இயக்கம் மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. மறுமலர்ச்சி இயக்கம் நம்ம பார்ப்போம். சரிங்களா. சோ அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஜாதி பாகுபாடுகளுக்கு எதிராக கலப்பு திருமணங்கள், விதவை மறுமணங்கள் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா பஞ்சாப் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துறாங்க. இந்த மத சுத்திகரிப்பு, அதாவது மதத்துக்கு எதிராக சாதி பாகுபாடுக்கு எதிராக கொண்டு வந்த இந்த இயக்கம் வந்து அப்படியே என்ன பண்றாங்க அரசியல் பிரச்சாரமா வந்து இது பண்றாங்க. அகைன் வந்து பஞ்சாப்ல இருந்து சீக்கியரோட ஆட்சியை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா போராட்டங்கள் வந்து பண்றாங்க. அதான் வந்து குகா இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, பஞ்சாபில் சீக்கிய ஆட்சியை மீட்டெடுக்க விரும்பின அவர்கள் ஆங்கில சட்டங்கள், கல்வி தயாரிப்புகளை புறக்கணிப்பதாக ஆதரித்தனர். இத வந்து ஒரு முன்னோடியாக எதுக்கு முன்னதாக சொல்றாங்க பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் ஒத்துழைப்பு. சுதேசி இயக்கம் வந்து நம்ம எப்ப ஸ்டார்ட் பார்க்கும்போது 1905 1905ல, அதாவது வங்க ஒன்றிணைக்கும் பொழுது, வங்க பிரிவினைக்கிறது இந்தியா முழுவதும் வந்து பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆனது. சுதேசி இயக்கம்னா என்ன? சொந்த பொருட்களை வந்து பயன்படுத்தக் கூடாது, பிரிட்டிஷோடைய அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்து தீ வச்சு எரிச்சு அந்த பொருட்கள் எதையுமே பயன்படுத்தாம முழுக்க முழுக்க வந்து உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தக்கூடிய சுதேசி. ஓகே. இது வந்து இதற்கு முன்னோடியாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த குகா இயக்கத்தை வந்து சொல்றாங்க. சரிங்களா. ஓகே. இந்த இயக்கத்தோட இயக்கம் பாருங்க 1863 1867 ஆங்கிலேய இயக்கத்தை நசுக்கினார்கள். நாம்தாரி பிரிவினர் நிறுவனரும். ஓகே. இதுல பஞ்சாப்ங்கிறப்போ இந்த பாபா ராம்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 10th சோசியல் புக்ல வந்து இருக்கும். நிரங்காரி, நாம்தாரி சொல்லி 2 இயக்கம் வந்து இது பண்ணிருப்பாங்க. சரிங்களா. மறுமலர்ச்சி இயக்கங்களை வந்து நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா. அப்போ அவரும் என்ன பண்றாங்கன்னா 1872ல ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்துறாங்க. இந்த குகா இயக்கத்தின் மூலமா அவர் ஒன் ஆஃப் த பர்சன். ஓகேங்களா. அவரு இது பண்றாங்க. சரிங்களா. அவ்வளவுதான் இந்த குகா இயக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மிட்டாப்பூர் அண்ட் அண்ட் பாத்தீங்கன்னா தால்பூமில் கிளர்ச்சி. இது எந்த பிளேஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது வங்கத்துல வந்து நடக்குது. இந்த தலைவர்கள் வந்து பாருங்க தாமோதர் சிங், ஜெகந்தார் சிங். மேக்சிமம் கிளர்ச்சி இயர், என்ன பிளேஸ், யார் தலைமையில நடக்குது, என்ன ரீசன். ஒண்ணு வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாமே கிளர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு தனியா வந்து புரட்சி இது பண்ணியிருப்பாங்க. ஜமீன்தார்களுக்கு அடக்குமுறை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இது வந்து பார்க்கும் ஜமீன்தார்களும் விவசாயிகளும் சேர்த்து வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்புறம் தொழிலாளர்கள், பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள், இவங்க தான் சுத்தி சுத்தி வருவாங்க. ஓகேங்களா. இவங்க தான் அந்த கைது பண்ணுவாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து கிளர்ச்சி வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா. ஓகே. இதுல வந்து பாருங்க இங்க என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1772ல பிரிட்டிஷ் வந்து பார்க்கும்போது ஒரு புதிய நில வருவாய் முறை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரிங்களா. இந்த இந்த வார்ல பார்க்கும்போது இந்த கிளர்ச்சியில வந்து பார்க்கும்போது ஜமீன்தார்கள் ரயட்டுகளுக்கு ஆதரவாகும். ரயட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் வந்து ரயட்டுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. ரயட்டுகளுக்கு ஆதரவாகவும் ஆங்கில அதிகாரிக்கு எதிராகவும் வந்து இந்த கிளர்ச்சியில வந்து இது பண்றாங்க. சரிங்களா. இது வந்து கோரக்பூர், பஸ்தி, பக்ரை இங்கெல்லாம் 1887 சாரி 1781 என்ன ஆகுதுன்னா உள்நாட்டு கிளர்ச்சியா வந்து ஆரம்பிக்குது. 1772ல ஒரு புதிய நில வருவாய் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஜமீன்தார் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஃபேவரா, ஜமீன்தார்களும் விவசாயிகளும் இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்து கிளர்ச்சி வந்து ஈடுபடுறாங்க. இந்த கழகம் வந்து என்ன ஆகுன்னா யூபியில சில பகுதியில் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அங்கே எழுச்சி வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. அங்க எந்தெந்த பகுதிங்கிறப்போ கோரக்பூர், பஸ்தி, பக்ரை. ஓகேங்களா. இங்கெல்லாம் வந்து கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா. பாருங்க, வருவாய் விவசாயிகளாக ஆங்கில அதிகாரிகள், தட் மீன்ஸ் வந்து வருவாய் வந்து வசூலிக்கக்கூடிய ஜமீன்தார்கள் கலெக்ட் பண்ணி யார்கிட்ட கொடுப்பாங்க, ஆங்கிலேயர்கிட்ட கொடுப்பாங்க. இல்லைங்க. இந்த இடத்துல என்ன பண்றாங்க ஜமீன்தார்களும் விவசாயிகளுக்கு சப்போர்ட்டா வந்து போராட்டம் வந்து பண்றாங்க. ஓகேங்களா. அதனால வந்து பார்க்கும்போது ஆங்கிலேயர் அதிகாரியே வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற பர்சனா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. வாரன் ஹேஸ்டிங் என்ன காரணம்னு சொல்லி பார்க்கணும். ஏன் நிலவரவை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா
இந்த காலகட்டம் வந்து பாருங்க மராட்டியர் மைசூர் போர். மராட்டியர்களுக்கும் மராட்டியர் பக்கம் போர் நடந்துட்டு இருக்கு. மைசூர்ல வந்து நான் ஆல்ரெடி பார்த்திருப்போம் ஓகேங்களா. மைசூர் போர் வந்து திப்பு சுல்தான் நிறைய ஃபண்ட் எல்லாம் வந்து இது வேணும் இல்லைங்களா. அதுக்காக தான் டாக்ஸ் என்ன பண்றாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க பாருங்க. ஆகிய ஆகியோருக்கு எதிரான போர்களுக்கு பணம் திரட்டுவதற்காக ஆங்கில அதிகாரிகள் ரசதார்களை வருவாய் விவசாயிகளை வந்து அமர்த்துறாங்க. மெயின் காரணம் போர்களுக்கு ஃபண்ட் வந்து வேணும்னால இங்க இருக்கக்கூடிய அவங்க ரூல் பண்ணக்கூடிய போது என்ன பண்றாங்க, இளவரவை வந்து ஜாஸ்தி பண்றாங்க. பாருங்க போர் வந்து இங்க மைசூர் பக்கம் மகாராஷ்டிரா நடக்குது. ஆனா அதோட இம்பாக்ட் எங்க ஆகுது, வங்கம் யூபி பிரிட்டிஷ் இது பண்ணக்கூடிய பிளேஸ் தானே, அங்க எல்லாமே வந்து எதிரொலிக்குது சரிங்களா. ஓகே. அந்த பர்சன் கலெக்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா வந்து ஆங்கில அதிகாரி யாரை நியமிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஹென்னை ஓகேங்களா. இவர் தான் வந்து நியமிக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வரிகளை வசூலிக்க நியமிக்கப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி ஓகேங்களா. ஜமீன்தாரிடம் வந்து விவசாயிகளிடம் அதிகப்படியான வருமானம் எழுச்சிக்கு வழிவகுத்து அதிகமான டாக்ஸ் இது பண்ணா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தலைமையா சொல்லிட்டு கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜமீன்தாருடைய கொரில்லா படை என்னன்னு சொல்லி பார்த்தோம், மறைந்திருந்து தாக்குதல் கூடிய முறைதான் வந்து கொரில்லா படை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த படைகள் மூலமா எண்ணெயை வந்து என்ன பண்றாங்க, கொள்றாங்க. இதனால எண்ணெய் பதவி நீக்கம் வந்து செய்யப்படுகிறார், இறந்துடுறாரு சரிங்களா. ஓகே. இதோட கிளர்ச்சி வந்து அடக்கியாச்சு. பின்னாடி வந்து வாரணாசி வந்து கிளர்ச்சி அடக்கி இது பண்ணுவாரு ஓகேங்களா. இதுதான் வந்து என்னன்னு சொல்லக்கூடியதுன்னா யூபி அண்ட் வங்கத்துல வந்து நடக்கக்கூடியது மிட்னாப்பூர் அண்ட் தர்பூமில் கிளர்ச்சி சரிங்களா. ஓகே. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல வாரன் ஹாஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது காரணம்னால மைசூர் அண்ட் மராத்திய பொருட்களுக்கு நிதி தேவைப்படுற விஷயம்னால வந்து டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனுடைய விளைவு இந்த பொருட்கள் வந்து யூபியில வந்து கோரக்பூர் பஸ்தி பஹ்ரைன் இடத்துல வந்து கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது விஜயநகர ராஜாவின் கிளர்ச்சி 1794. இது எங்க நடக்குன்னா ஆந்திர பிரதேசத்துல வந்து நடக்கக்கூடியது சரிங்களா. இதுல என்ன ஒரு பாத்தீங்கன்னா 1794ங்கிறப்போ நம்ம ஆல்ரெடி கர்நாடகா வார்னு சொல்லி பார்த்தோம். லைக் நிசாம் வந்து ஹைதராபாத் நிசாம் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா. கர்நாடகா வார் 2 காரணம் என்ன சொல்லி பார்த்தோம், 2 காரணம் வந்து பார்த்தோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாரிசுரிமை போராட்டம் வந்து பார்த்தோம் சரிங்களா. இன்னொன்னு வந்து பார்க்கும்போது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆற்காடு நவாப்பான ராபர்ட் கிளைவ் ஆற்காடு வீரரான ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா வட சர்க்கார் பகுதி வந்து வேணும், அதுக்காக வந்து அகேன்ஸ்டா வந்து இதெல்லாம் வந்து யார்கிட்ட வந்து இருக்குங்கிறப்போ ஆஹ் சவுத் சைட்ல இருக்கக்கூடிய நிசாம் இவங்க கிட்ட அந்த சப்போர்ட் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. அப்ப வந்து பிரெஞ்சுக்கு வந்து அங்க தங்கியிருந்தனால இவங்க சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அப்போ பிரெஞ்சு வந்து அங்க இருக்காங்க ஓகேங்களா. அப்போ அது ஒரு ஒப்பந்தத்து மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணலைன்னா நாங்க வந்து ஹைதராபாத் தாக்கும் சொல்லி வலுக்கட்டாயமா வந்து ஹைதராபாத் வந்து போர்ல வந்து ஈடுபட வச்சிருப்பாங்க பிரிட்டிஷ் ஓகேங்களா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜயநகர ராஜாவின் கிளர்ச்சி வந்து ஆந்திர பிரதேஷ் நடக்குது. பிரெஞ்சுக்காரர்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து போடுறாங்க ஓகேங்களா. பாருங்க 1758 பிரிட்டிஷாருக்கும் ஆனந்த கஜபதி ராஜாவுக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர ராஜா இடையே பிரெஞ்சுக்காரர்கள் வட சர்க்காரில் இருந்து கூட்டாக வெளியேற்ற ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. படிக்கும்போது இங்க இஷ்யூ நடக்கும்போது பேக்ரவுண்ட் ஜாயின் பண்ணி படிக்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. இங்க பிரெஞ்சுனாலே திரும்பி ஏன் பிரிட்டிஷ் இது பண்ண சொல்றாங்க, அப்போ உங்களுக்கு அந்த கர்நாடிக் வார் வந்து ஞாபகம் வரணும். கிளியர். ஓகே. இந்த கஜபதி ராஜா பேரு வேற எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? லைக் ஹிஸ்டரி நம்ம படிக்கும்போது விஜயநகர் எம்பையர்ல வந்து பாத்தீங்கன்னா தேவராஜ அரசர், முதலாம் தேவராஜர் அப்படின்னு சொல்ற அரசர் வருவார் ஓகேங்களா. அவருக்கு அகெயின்ஸ்டா வந்து அதிகமான ஒடிசா இதுல பகுதி இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நேம் சொல்றேன் ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்போர்ல இருந்து இது பண்ணிடுவாங்க, விஜயநகர் தான் வின் பண்ணும் சரிங்களா. ஓகே. இதுல பாருங்க ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, 1750 உடன்படிக்கையில் திரும்பி சென்று ராஜா சின்ன விஜயராஜா அதுக்கு இவர் வந்து இறந்துருவாரு. அவருடைய வாரிசு வந்து விஜயராமராஜ் வந்து வருவாரு ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து கப்பம் செலுத்தி அவர் ராணுவத்தை வந்து கலைக்க சொன்னார்கள். என்ன பிரச்சனை நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா பிரெஞ்சு வந்து வெளியேற்றணும்னு சொல்லிடுவாங்க ஓகேங்களா. இருந்தாலும் ஒரு உடன்படிக்கையில வந்து கையொப்ப விடுவாங்க. கையொப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து மாறிடுவாங்க சரிங்களா. என்ன ஆகுதுன்னா இது ஃபுல்லாமே வந்து அவங்க ரூல் பண்ற மாதிரி எடுத்துட்டு வருஷம் வருஷம் வந்து கப்பம் கட்டணும் அப்படி மாதிரி வந்து இவங்க வந்து கட்டாயப்படுத்துவாங்க ஓகேங்களா. அதனால இங்க இருக்கக்கூடிய ராஜாவும் அவங்க குடிமக்களோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கிளர்ச்சியில வந்து ஈடுபடுறாரு சரிங்களா. ஓகே. 1793 வந்து அவங்க ஃபுல்லா அவங்க பக்கம் போயிடுச்சு. 1794 பத்மநாபம் ஆந்திர பிரதேச நவீன விசாகப்பட்டினம் போரில் வந்து யார் இறந்திருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த விஜயராமராஜு வந்து இறந்திருப்பாரு ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர் வந்து கம்பெனி ஆட்சிக்குள்ள வந்துருச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக ஒப்பந்தம் போடுறாங்கன்னா பிரெஞ்சை வந்து வெளியேற்றதுக்காக ஒப்பந்தம் வந்து போடுறாங்க. பிகாஸ் வடசர்க்கார் பகுதி வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வேணும். ஓகேங்களா, அதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்து இருக்கக்கூடியது. ஓகேங்களா, அப்போ வந்து கஜபதி ராஜு தான் வந்து அரசரா வந்து இருக்காரு. ஒப்பந்தம் வந்து இது பண்றாங்க. ஒப்பந்தத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, மாத்தி அதை அவங்க ரூலிங்குள்ள கொண்டு வந்துட்டு அவர் இறந்துறாரு முதல் மன்னர். அவரோட வாரிசு விஜயராம அப்பதான் இது பண்ணிட்டு இருக்காரு. கப்பம் செலுத்தி ராணுவத்தை வந்து கலைக்க சொல்றாங்க. யாரோட ராணுவத்தை, அரசோட ராணுவத்தை வந்து கலைக்க சொல்றாங்க. ஓகேங்களா, இதனால ராஜா என்ன பண்றாருன்னா குடிமக்களோட சேர்ந்து போர்ல வந்து இது பண்றாரு. போர்ல இது பண்ணும்போது அந்த பத்மநாப பிளேஸ்ல வந்து அவர் வந்து இறந்துடுறாரு. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், விஜயநகரை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த விஷயம் பார்க்கும்போது கேரள வர்மா பழசிராஜாவின் கிளர்ச்சி. ஓகேங்களா, கேரள வர்மா பழசிராஜா கிளர்ச்சி பாருங்க 97 to 805 வந்து நடக்குது. கேரளா இந்த படை புனைப்பெயர்கள் பட்டப்பெயர்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய பேர் பாருங்க, கேரளா சிங்கம் அப்படின்னாலும் இவர் தான் சொல்லுவாங்க. அதான் சிங்கம் சொல்லி சொல்றாங்க. கேரளாவோட சிங்கம், வைச்சய ராஜா என்றும் அழைக்கப்படுவர். மலபார் பகுதியில கோட்டையும் இருக்கு இல்லைங்களா, அதோட உண்மையான ஹெட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பழசி ராஜா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஹைதர் அலி படை வந்து ரொம்ப தீவிரம் வந்து எதிர்த்துக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா, மூன்றாம் மைசூர் போர் வந்து வருது. கோட்டயம் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டு இருந்தது. ஆங்கிலேயர் வீரவர்மாவை ராஜாவாக நியமித்தார். அதிகப்படியான வரிகளை விதித்தார். ஓகே, அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய வீரராஜாவை தான் வந்து அங்க நியமிக்கிறார் அரசரா. அவர் மூலமா என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் வந்து அதிகப்படுத்துறாரு. இதை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய பைச்சிய ராஜானா யாருன்னா இந்த கேரள வருமா பழசி ராஜா தான். ஓகேங்களா, அவர் மூலயமா என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் வந்து இது பண்றாங்க. ஓகேங்களா, இருந்தாலும் 97 ஒரு சமரச உடன்படிக்கை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தாலும் வயநாடு வந்து யாரு பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க. அகைன் மறுபடியும் சண்டை வரும். ஓகேங்களா, இந்த இதுல வந்து இவருக்கு சப்போர்ட்டிவா யாரு இருப்பாங்க, நாயர்கள், மாப்பிளா கிளர்ச்சி 1921 ரெண்டு இதுல வந்து வரும். சரிங்களா, மாப்பிளாக்கள் நான் பின்னாடி உங்கள்கிட்ட சொல்றேன். ஓகேங்களா, மாப்பிளாக்கள் பதார்த்தங்கள் இவங்க எல்லாமே வந்து பலசிராஜாவுக்கு ஃபேவரா வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா சண்டை போடுவாங்க. ஃபைனலி 805 வந்து பாத்தீங்கன்னா பலசிராஜா வந்து இறந்துருவாரு. ஓகேங்களா, கிளியரா சொல்லணும்னா பழசிராஜா வந்து கேரளோட சிவம் கோட்டை வந்து அவங்க தலைமையில வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோட்டை வந்து யாரோட ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு அங்க வந்து யாரை நியமிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீரவர்மாவை வந்து நியமிக்கிறாங்க. வீரவர்மா மூலமா வந்து டாக்ஸ் வந்து அதிகரிக்கிறாங்க. டாக்ஸ் வந்து அதிகரிக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பைச்சேனா யாரு, பழசிராஜா, அவரோட தலைமையில மக்களோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வந்து போராட்டம் வந்து பண்றாங்க. இந்த போராட்டம் வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய போதிலும் அகைன் 800 அடுத்த ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைங்களா 97 ஃபர்ஸ்ட் வந்து எது பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 93 வந்து இது பண்ணியிருக்காங்க. போராட்டம் வந்து நடக்குது ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா, வயநாடு வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ண பிளான் பண்றாங்க. அகைன் மறுபடியும் வந்து இவர் என்ன பண்றாரு, நாயர்கள், மாப்பிளாக்கள் இவங்களோட சப்போர்ட்டோட இன்னும் டீம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் வந்து போர்ல வந்து சண்டை போடுறாங்க. சரிங்களா, சண்டை போடும்போது துப்பாக்கி சூட்ல வந்து இவர் வந்து இறந்துடுறாரு. பிளேஸ் எல்லாமே யாரும் ஆக்குபை பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இதுல நம்ம இந்த ஆங்கிலோ மைசூர் போறப்ப திருவிதாங்கூர் ஒரு இதுவும் பார்த்திருப்போம். திருவிதாங்கூர் வந்து யாருக்கு ஃபேவரா இருந்திருப்பாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து ஃபேவரா வந்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த போர் ஏன் இன்க்ரீட் பண்றாங்கன்னா அப்போ வந்து பிரிட்டிஷோட படைகள் இங்கதான் வந்து இருக்கு. கிளியர், ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பாருங்க திவான் வேலுத்தம்பியின் கிளர்ச்சி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு டாபிக். ஓகேங்களா, குரூப் 2 இருக்கட்டும் அண்ட் 4 இருக்கட்டும். ஓகேங்களா, 4ல கொஸ்டின் கேட்கலாம், இதுல எந்த பகுதி கேட்கலாம். ஓகேங்களா, இந்த போர்ல யார் ஈடுபட்டாங்க, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதுலயும் சேம் லைக் தட் உடன்படிக்கை. ஓகேங்களா, திவான் வேலுத்தம்பி கிளர்ச்சி பாத்தீங்கன்னா 8ல இருந்து 9. இது எங்க நடக்குன்னா திருவாங்கூர். ஓகேங்களா, இதுல என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா துணைப்படை திட்டம். ஓகே, துணைப்படை திட்டம் யார் கொண்டு வந்தா, வெள்ளை சேர்ந்து கொண்டு வந்திருப்பார். 805 இது பண்ண ஒப்பந்தம் வந்து இது பண்ணிருக்காங்க. துணை கூட்டத்தி ஒப்பந்தத்துடன் திருவிதாங்கூர் ஏற்பட்ட கடுமையான நிலைமையில அப்பகுதிகளை வெறுப்பேற்றியது. ஏன்னா என்ன பண்ண துணைப்படுத்திட்டேன்னா அந்த படைகளுக்கு ஆங்கிலேய படைகளுக்கு எல்லாமே இவங்கதான் சேவையெல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அகேன்ஸ்டா எழுந்த ஒரு கிளர்ச்சி தான் இந்த வேலுத்தம்பியோட கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, வேலுத்தம்பி அவர்களுக்கு எதிராக நாயர்களின் படை ஆதரவுடன் கிளர்ச்சி செய்ய வழிவகுத்தது. இதுக்கு அகைன்ஸ்டா வந்து என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து அகைன்ஸ்டா வந்து இருக்காங்க. ரெண்டு பேருக்கு வந்து வார் வருகுது. ஒரு ஒப்பந்தம் வந்து இது பண்றாங்க. அத வந்து குந்தார பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, குந்தார பிரகடனத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதமேந்தி எதிர்ப்பிற்கு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார். இது பரவலாக கிளர்ச்சியை தூண்டியது. யார் வெளிப்படையா வந்து
எதிர்த்து கூப்பிடறான்னு சொல்லி பார்த்தா திவான் வேலுத்தம்பி இது. ஓகேங்களா. திவாங்கூர் மகாராஜா கம்பெனியின் பக்கம் விலகியது அமைதியை மீட்டெடுக்க பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கை தேவைப்பட்டது. வேலுத்தம்பி பிடிபட்டு எழுதி கொண்டு தன் சொந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். கிளர்ச்சி இறுதியில் குறைந்தது. சிம்பிள். என்னென்ன காரணம்? துணைப்படை திட்டத்தினால இங்க பிரச்சனை தான். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் வேலுத்தம்பி. ஓகேங்களா. அகைன் அவர் வந்து என்ன பண்றாரு, குந்தாரப்படத்தை இது பண்றாங்க. மறுபடியும் வந்து என்ன ஆகுது, பிரச்சனை வந்து ஏதாவது பிரிட்டிஷ் வந்து அடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா. ஓகே. அடுத்து விவசாயிகளின் இயக்கங்கள். நார்க்கல் பெரியா எழுச்சி இது எங்க நடக்குன்னா வங்கத்துல வந்து நடக்குது. ஓகேங்களா. டிட்டுமேர் மிதார் மிர் மிதர் அலி நிலப்பிரபு. ஓகேங்களா. இவங்க இது என்னன்னா இஸ்லாமியர்கள் வாஹாபி இயக்கம் இது பண்ணி பார்ப்போம். சரிங்களா. ஓகே. இது வந்து பசேரிகள் அவங்க இருக்கக்கூடிய தாடிகள் மீது என்ன பண்றாங்கன்னா வந்து டாக்ஸ் வந்து விதிக்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பெரிய பிரச்சனையாகுது. மற்றும் பிரிட்டிஷ் இண்டிகோ தோட்டக்காரர்களுக்கு எதிராக எழுச்சி பெற முஸ்லிம் குத்தகைதாரர்களை தூண்டினார்கள். இண்டிகோங்கிறது ஒரு அவுரி செடி, ஒரு கலர் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அங்க அங்க பயிரிட வச்சுதான் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் ஆயுதமேந்திய விவசாயிகள் எழுச்சியாக இது பெரும்பாலும் கருதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டா ஒரு விவசாயிகள் இயக்கம் வந்து ஆயுதம் ஏந்தினாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நர்கல் பெரியா எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. கிளர்ச்சி ஒரு மத மோதலாக உருவானது. இதன் நோக்கங்களை வாஹாபி இயக்கத்தை இயந்தது. வாஹாபிங்கிறது ஹிந்துக்கள் ஆக்சுவலா அது வேற இஷ்யூவா வந்து போகும். ஓகேங்களா. அது வந்து மத சுத்திகரிப்பு விஷயமா வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, ஹிந்து முஸ்லீம் இதா வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. ஓகேங்களா. அது வந்து சமம் மத கலவரமா வந்து இதாகும். ஓகேங்களா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ பிரச்சனை என்ன ஆகுது பாத்தீங்கன்னா மத கலவரம் வந்து இது பண்ணி வாஹாபி இயக்கத்தை வந்து இது பண்றாங்க. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா பாகல் பந்தேஸ். பாகல் பந்தேஸ் வந்து 25 to 35. இது எங்கன்னா வடகிழக்கு இந்தியா. ஓகேங்களா. இது மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஹஜோஸ் மற்றும் கரோ பழங்குடியினரை உள்ளடக்கியது. நார்த் ஈஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பழங்குடி மக்கள் தான் வந்து அதிகமா இருப்பாங்க. இப்போ கூட மணிப்பூர் விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா. இதை வந்து யாரால் வந்து நிறுவப்பட்டு சொல்லி பாத்தீங்கன்னா கரம் ஷாவால் வந்து இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கரம் ஷாவாவின் மகன் திப்புவின் தலைமையில் பழங்குடியின விவசாயிகள் ஜமீன்தாரின் ஒடுக்குமுறைகளை எதிர்க்க ஏற்பாடு செய்தார்கள். இவங்க அகைன்ஸ்ட் யாருக்கு இருக்காங்க, ஜமீன்தார்கள் வந்து அதிகமா வரி விதிக்கிறது. ஓகேங்களா. இது பாருங்க. வரம்பிற்கு மேல் வாடகை கொடுக்க மறுத்து ஜமீன்தார்கள் வீடுகளை தீவிரமாக தாக்கினர். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிரா இருக்கு, ஒரு லேண்டா இருக்குன்னா வந்து அது டாக்ஸ் இது பண்றாங்கன்னா எவ்வளவு பர்சன்ட், 10%, 10% தான் குடிக்க முடியும். அது 30% இது பண்ணா அவங்க தர முடியும். அதை அங்க என்ன விளையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டாக்ஸ் இது பண்ண முடியும் இல்லைங்களா. வரம்புக்கு மீறி டாக்ஸ் இது பண்ணா அந்த பழங்குடியினர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஜமீன்தாருக்கு அகேன்ஸ்டா வந்து வீடுகளை வந்து தீவிரமா வந்து தாக்குறாங்க. யாரோட வீடுகள்னா ஜமீன்தார்களை வந்து தாக்குறாங்க. சரிங்களா. இதான் வந்து பஹேல் பந்திஸ் அப்படி சொல்லி இது வந்து பழங்குடி மக்களுக்கும் ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. அடுத்தது இந்த மாப்பிளா எழுச்சிகள். ஓகேங்களா. இந்த மாப்பிளா எழுச்சி வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது யார் இந்த மாப்பிளாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் அரேபியர்கள் வந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8ஆம் நூற்றாண்டு மெயினா பார்க்கும்போது முகமது கோரி 11ஆம் நூற்றாண்டு அந்த டைம். ஓகேங்களா. அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது அரேபியர்கள் வந்து அதிகம் வணிகம் செய்ய இங்க கேரளா பகுதியில் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா நமக்கு ஐரோப்பியர்கள் வந்தது 14th செஞ்சுரி. அதுக்கு முன்னாடி ஒரு 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு பக்கம்லாம் வந்து அரேபியர்கள் வந்திருப்பாங்க. சரிங்களா. அப்போ அங்க வந்து கேரளா பகுதி வணிகம் செய்து கூட இஸ்லாமியர்கள் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பின்னால வந்து இந்திய பெண்களை வந்து திருமணம் செய்து அவர்களுடைய வம்சாவளிகள் தான் வந்து மாப்பிளாக்கள், மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாப்பிளாக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. இவங்களுக்கும் அங்க உள்ளூர் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு மத இதா வந்து மாத்தினாங்க. ஓகேங்களா. உள்ளூருக்குள்ள வந்து அவங்க லேண்ட்ல வச்சிருப்பாங்க இந்துக்கள் இது. ஓகேங்களா. அது பின்னாடி வந்து பெரிய கிளர்ச்சியா வந்து இதா இருக்கும். இது அகைன் வந்து 1921 வந்து வரும். ஓகேங்களா. இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 36ல இருந்து 56 வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சுன்னா 22 கிளர்ச்சிகள் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதிக வருவாய் தேவை, வயலளவை குறைத்தல், பிரிட்டிஷ் அதிகார அடக்குமுறை இந்த காரணனால மாப்பிளாக்கள் வந்து இடைச்சல் ஆரம்பிச்சாங்க. இது பெரிய ஒரு கிளர்ச்சியா நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த 1921 நடந்த மாப்பிளா கிளர்ச்சி தான். சரிங்களா. ஓகே. இதெல்லாம் வந்து ஓவராலா நம்ம இது பண்ணிருக்கோம். ஓகேங்களா. இப்போ ஜஸ்ட் ஒரு கிளர்ச்சி என்ன நடந்துச்சு அது மட்டும் ஒரு பாக்ஸ் டேபிள்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகே. இப்ப எதை பார்த்திருக்கோம், மாப்பிளா கிளர்ச்சி பார்த்திருக்கோம். ராமோஸ் இதான் பழங்குடியோட எழுச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ராமோஸ் எழுச்சி வந்து பாத்தீங்கன்னா மராட்டிய பகுதியில் கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகளாக இருந்த
ரமோஸால் வழிபடுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஆரம்ப கால எழுச்சியில் இதுவும் ஒண்ணு சொல்றாங்க. இது வந்து கீழே அதிகாரிகளா இருந்த போலீஸால் இருக்கக்கூடிய ஒரு படை ரமோஸ் போலீஸ்களால் வழிநடத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ரமோஸ் எழுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, எழுச்சியோட தலைவர் பாருங்க சித்தூர் சிங். இவர் எதுக்காக எழுச்சி செய்யறாரு? உயர்நில வருவாய் வசூலிக்கும் முறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாரு. ஓகேங்களா, எங்க நடக்குது? 25 to 26 ரமோஸ்ல இருக்கு. ரமோஸ் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா புனே பகுதியில. ஓகேங்களா, அவ்வளவுதான் பகுதி. எந்த பிரச்சனை நடக்குது, தலைமை யார் தாங்குறாங்க, இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். சரிங்களா, குரூப் 4ல இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். இல்ல நீங்க குரூப் 1 லெவல்ல வந்து படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாவே படிச்சுட்டு மெயின்ஸ்ல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். முக்கியமான கிளர்ச்சிகள் பத்தி கேக்குறாங்க அப்படியே வந்து எழுதும் போது உங்களுக்கு அது கரெக்டா சென்டென்ஸ் வைஸ் பண்ணி எந்தெந்த பகுதியில் ஓவரால் நீங்க கவர் பண்ணி எழுதலாம். ஒரு மேப் வரைஞ்சு எழுதலாம். மேப் வரைஞ்சு அழகா இந்த இப்போ கேரளா வருமா, இங்க கிளர்ச்சி நடக்குது. ஓகேங்களா, திருவிதாங்கூர்ல கிளர்ச்சி, இந்த பிளேஸ்ல இருந்து அழகா இது பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்காக மேக்சிமம் இப்போ நம்ம சவுத் சைடு பார்க்காம ஓவரால இந்தியாவில பார்க்கும்போது குரூப் 2 அண்ட் 1 இருக்கட்டும் உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இப்போ குரூப் 2 ஆப்ஷன் மெயின்ஸ் வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா, இருந்தாலுமே கொஞ்சம் நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய எக்ஸாம் வந்து குரூப் 1 தான். ஓகேங்களா, அதுல கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்ப இதெல்லாம் குரூப் 4ல கேட்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சரிங்களா, நம்ம ஹிஸ்டரி கவரேஜ் வந்து ஐஎன்எம் பிளஸ் ஹிஸ்டரி வந்து எவ்வளவு மார்க் கேட்கறாங்கன்னா அதுவே 20+ மார்க் வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா, குரூப் 1ல 40 பக்கம் வந்து கேக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இயக்கம். இது பாருங்க சிம்பிளா வந்து ஓவராலா இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, இது வேற. சரிங்களா, ஓகே. இயக்கம் எந்த பிளேஸ் நடக்குது, என்ன காரணத்துல நடக்குது பாருங்க. ஹரியானாவில் கிளர்ச்சிகள் 803ல வந்து நடக்குது. ஹரியானா, இதுக்கு என்ன காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 803ல் சுர்ஜி அர்ஜுகான் இந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கா? ஒப்பந்தத்தின் மூலம் ஹரியானா மற்றும் பிற பகுதிகளை கையகப்படுத்தியது. சுர்ஜி ஹர்ஜஹான் ஒப்பந்தம் வந்து எதுக்காக போட்டதுன்னா சிந்தியா. யார் இந்த சிந்தியா? மராத்தியருடைய பேஷ்வா வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சிந்தியா. ஓகேங்களா, அவங்க வந்து துணைப்படை திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 802ங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வா அவங்கள அக்செப்ட் பண்ணிருப்பாங்க 1-2 காலகட்டத்துல. 3ல வந்து இவங்க பேஷ்வா போன்ஸ்லே அண்ட் சிந்தியா குடும்பம் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. அகைன் மறுபடியும் வந்து போர் புரிஞ்சு அகைன் வந்து இவங்க வந்து அக்ரிடேஷன் தான் அக்செப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப சிந்தியா வந்து அக்செப்ட் பண்ண ஒரு ஒப்பந்தம் தான் இந்த சுர்ஜி அப்கான் சொல்லி ஒப்பந்தம். ஓகேங்களா, இதன் மூலமா ஹரியானா பகுதியில வந்து யார் கைப்பற்றாங்க? பிரிட்டிஷ் வந்து கையப்படுத்திட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி தான் இந்த ஹரியானா கிளர்ச்சி. ஓகேங்களா, அடுத்தது புந்தல்கண்டில் இடையூறுகள். புந்தல்கண்ட்ல பாத்தீங்கன்னா இயர் நாமாக்கள் எனப்படும் ஒப்பந்த கடமைகள் மூலம் இவங்க ஒரு இயக்கம் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அவங்க ஒரு குடும்ப வரிசை வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த பரம்பரை வந்து இவர்கள் வந்து கட்டுப்படுத்துறாங்க. யாரு கட்டுப்படுத்துறாங்க? பிரிட்டிஷ் வந்து இது பண்றாங்க. அதுக்கு அகேன்ஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு இயக்கம். சரிங்களா, அடுத்தது ரைசிங் ஆக்ட் பரேலி. இது எங்கன்னா யூபி. இது எதுக்காங்கன்னா காவல்துறை வரி விதிப்பால் வந்து தூண்டப்பட்டது. டாக்ஸ் வந்து போலீஸ் அதிகமா இது பண்றதுனால வந்து இந்த கிளர்ச்சி வந்து ஏற்படுது. சுரு துப்பு கிளர்ச்சி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம தண்டி யாத்திரை இதுல 30 பக்கம் நடந்திருக்கும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இது பாத்தீங்கன்னா சுலோ துப்பு கிளர்ச்சிகள் பாருங்க 1844ல நடந்தது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே பிஃபோர் 1857க்கு முன்னாடி நடந்ததா. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் நிறைய வந்து இருந்திருக்கு. அதுல முக்கியமானது மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, ஓகே. சூரத் உப்பு கிளர்ச்சி பார்க்கும் 1844 சூரத் நடக்குது. உப்பு வரியை உயர்த்தும் அரசின் முடிவுக்கு எதிரான போராட்டம் பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. அடுத்தது கட்காரி கிளர்ச்சி. கட்காரி வந்து எங்க நடக்குதுன்னா 44ல 2 கிளர்ச்சி நடக்குது பாருங்க. சவுந்தோடி கிளர்ச்சி சேம் டேட் அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எங்க நடக்குன்னா மகாராஷ்டிரா கோலப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விவசாய குறைகளால் பரம்பரை ராணுவ வர்க்கமாக கொண்ட கட்காரிகள் கிளர்ச்சிகள். ஓகேங்களா, அடுத்தது சவுந்தவாடி கிளர்ச்சி. வட கொங்கன் கடற்கரை கோவா சைடு. ஓகேங்களா, வட கொங்கன் கடற்கரை சவுந்தவாடி பகுதியில் வந்து கிளர்ச்சி நடக்குது. மற்ற கிளர்ச்சிகள் வந்து பார்க்கும்போது அவுத்துங்கிறது நமக்கு யூபி அயோத்தி சொல்லக்கூடியது. அவுத்தின் சிவில் எழுச்சிகள் பாருங்க 1794 கிழக்கு உத்தரப்பிரதேசம். கஞ்சம் மற்றும் கும்சூரில் எழுச்சி பார்க்கும்போது 1800 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 35-37 கிழக்கு ஒடிசா. பலாமாவ எழுச்சிகள் இது அரசர் வந்து இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வாரிசு வந்திருப்பாங்க. அவங்க மக்களுடன் சேர்ந்து மறுபடியும் போராட்டம் வந்து பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வந்து. அகைன் மறுபடியும் பிரிட்டிஷ் அகைன் ரூல் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிளேஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவர் பேரே வந்து என்ற பலாமா தான் சொல்லி வரும். அதாவது பலாமா எழுச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூட அவங்க இருக்கக்கூடிய ஒரு அரச வம்சம். சரிங்களா, இது வந்து எங்கன்னா ஜார்க்கண்ட்ல சோட்டா நாக்பூர்ல. இது வந்து அப்ப வந்து ஒடிசா கூட சேர்ந்து ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா,
அடுத்து பர்லிலாகி மேடி வெடிப்பு, இது எங்க நடந்திருக்குன்னா ஒடிசால வந்து நடந்திருக்கு. கட்ச் கழகம் குஜராத், பஹேரா ரைசிங் பரோடா குஜராத். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான கிளர்ச்சிகள். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதோட இது வந்து ஒரு பார்ட் கிளர்ச்சிக்கு தான் ஒன்று முடிச்சிருக்கோம். உனக்கு செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள், நம்ம சவுத் சைட்ல வந்து தமிழக பகுதி அண்ட் கேரளா கொஞ்சம் தமிழகம் மட்டும் பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. ஓகேங்களா, அதுவும் எப்படி சொல்றது, 57க்கு முன்னாடி வந்து கிளர்ச்சி தான். அப்ப அதுவும் இந்தியால இருந்து ஒரு கிளர்ச்சி ஒண்ணுதான் வரும். இதுலயே ஆக்சுவலா பொலிகஸ் கிளர்ச்சி தனியா ஒண்ணு வரும். ஓகேங்களா, அது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பாளையக்காரர் கிளர்ச்சியில் வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல விவசாயிகள் தனியா வந்து இருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே, இது ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஃபர்தர் டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஓகே, ஏன்னா இது பிடிஎஃப் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? அகைன் நீங்க ஒன்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.